வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மிருகசிரிஷம், திதி தேய்பிறை, சப்தமி மாலை 6:46 வரை, அதன் பின் அஷ்டமி. இன்று மாலை 6:46 பிறகு தேய்பிறை அஷ்டமி. யோகம் சித்த யோகம். துளாராசிக்காரர்களுக்கு மாலை 4:26 வரை சந்திராஷ்டமம். பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று மாலை 4:26 பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. மாலை நேரத்தில் எப்போ தேய்பிறை அஷ்டமி இருக்கோ அப்போ தான் பைரவர் வழிபாடு உண்டு. இன்றைய தினம் பைரவர் வழிபாடு, கால பைரவரை வழிபட வேண்டும். இன்றைக்கி சப்தமி பகல் நேரத்தில் இருக்குது. மாலை நேரத்தில் சப்தமி முடிஞ்சு அஷ்டமி ஆரம்பிச்சிருது. அதனால் இன்றைக்கி தான் தேய்பிறை அஷ்டமி. மாலை நேரத்தில் சிவ ஆலயம் சென்று அங்கே தனியாக பைரவர் சன்னதி இருக்கும், அதில் அபிஷேகம் நடக்கும், ஆராதனைகள் உண்டு. அதில் கலந்து கொள்வது சிறப்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை, நண்பகல் 12 முதல் 1 வரை, இரவு 7 முதல் 8 வரை. இன்றைய கிரக நிலை, இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:28 அளவில் ரிஷப ராசியில் இருந்து சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரகமாற்றம். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அஷ்டமி திதியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சாயங்காலம் 6:45 வரைக்கும் சப்தமி இருக்குது. அதற்கு பிறகு அஷ்டமி ஆரம்பிக்குது. மாலை நேரத்தில் எப்போ அஷ்டமி வருதோ அப்போ தான் பைரவருக்கு வழிபாடு நடக்கும். இதே மாதிரி தான் பஞ்சமி திதியும் மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் பஞ்சமி இருக்கணும். அப்போ தான் பஞ்சமி அப்படிங்கிற இடத்துல, அதாவது வராகிக்கான ஒரு அபிஷேகம் நடக்கும். இது தஞ்சை பெரிய கோயிலில் இதை பார்க்கலாம். சில நேரத்தில் பஞ்சமி பகலில் இருக்கும், இரவு நேரத்தில் இருக்காது. இரவு எப்போ பஞ்சமி வருகிறதோ அப்போ தான் வராகிக்கு பூஜை. அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் பைரவருக்கும். அதே மாதிரி திரையோதசி திதி அப்படின்னு ஒன்று வரும். மாலை நேரத்தில் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது மாதிரி திதியின் அடிப்படையில் சில விஷயங்கள் வரும். இப்போ தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கான விஷயம். பைரவரை நாம் ஏன் வணங்க வேண்டும்? கால பைரவர் ஒரு விஷயம் நமக்கு காலத்தோடு நடக்கணும். காலம் தாழ்ந்து நடக்கக்கூடாது. காலத்தை உணர்த்தக்கூடியவர். நமக்கு நிறைய பேர் ஏதாவது செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் வச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இப்போ அதுபோல் வைக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது. அப்படி ஒரு நிகழ்வு இருப்பதாக நீங்கள் பயந்தீங்கன்னா பைரவர் ஆலயம் சென்று வந்தால் அது சிறப்பு. பைரவருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் சீர்காழியில் அஷ்ட பைரவர், 8 திக்குக்கும் பைரவர் இருக்காங்க. அந்த அஷ்டபைரவரை வணங்கலாம். பைரவருக்கு சிறப்பான சன்னதிகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஆலயத்திலும் பைரவர் வெவ்வேறு விதமாக இருக்கார். 64 ரூபத்தில் பைரவரே இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு பைரவரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி பைரவரை வணங்குறது நல்லது. பைரவரை வணங்கினா இந்த மாதிரி பில்லி சூனியம், சில்லி சூனியம், எந்த சூனியமும் நம்மக்கிட்ட வராது. நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்க விலகி போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். பைரவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், துணை புரிவார். நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த இன்றைக்கே முன்கூட்டியே தெரிஞ்சிடும் பைரவர் உபாசனை பண்ணால். ஏன்னா
நாயை வாகனமாக கொண்டவர் பைரவர். நாய் என்ன பண்ணும், மோப்பம் பிடிச்சிரும். ஒரு விஷயம் நடக்க போகிறது இல்லை நடந்த விஷயம் யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத நாய் மோப்பம் பிடிக்கும். அப்போ அந்த விஷயம் நமக்கு சித்தியாயிரும். அப்போ பிரச்சனைகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதிலேருந்து விலகிடலாம். அதற்கு பைரவர் உபாசனை முக்கியம். இன்று தேய்பிறை அஷ்டமி, பைரவரை வணங்குவது சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரன் உச்சமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்கார். இந்த குரு சந்திரன் சேர்ந்தால் அதற்கு கஜகேசரி யோகம்னு பேர். இந்த யோகம், இந்த சந்திரனும் குருவும் மேஷராசிக்கு எங்கே இணைந்தாலுமே அது பெரிய நற்பலனை செய்யும். சந்திரன் குரு இணைவு அப்படிங்கிறது சிறப்பு. இன்றைக்கி சாயங்காலம் 4:30 மணிக்கு அப்புறம் சந்திர பகவான் 3ஆம் இடம் போகிறார். அங்கே போய் செவ்வாயோட இணைகிறார். சந்திர மங்கள யோகம். 2ஆம் இடத்துல கஜகேசரி யோகம், 3ஆம் இடத்துல சந்திரமங்கள யோகம். அப்போ எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி மேஷராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. நீங்கள் நினச்சது நடக்கும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். உங்களுடைய பெயர் புகழ் 8 திக்கும் பரவும். அந்தளவுக்கு விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய வாக்கு பலிக்கும். சில பேர் லாயராக இருப்பாங்க, அட்வொகேட்டராக இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, ஜோதிடர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் பிரமாதமாக இருக்குது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய சொல் ஆற்றல், இந்த கவிஞர்கள்லாம் ஸ்லேடையாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் ஒரு விளையாட்டு ஜாலங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதை மற்றவர்கள் ரசிப்பாங்க. ரொம்ப ஹாஸ்யமாக பேசக்கூடிய யோகம் உண்டு. கல்வி பயிலும் கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும். நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் அதுவும் சிறப்பு. திருமண யோகம் ஏற்படுது. புகழ் கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடம் செல்கிறார் சந்திர பகவான். அங்கே செவ்வாயோடு இணைகிறார். செவ்வாய் 7க்குடைய கிரகம். உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருப்பது மிகச்சிறந்த யோகம். பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய வருமானம் வருவதற்கான நேரம். இப்போது 2ஆம் இடத்துல சந்திரன், 2க்குடைய கிரகம், 5ஆம் இடத்தில் உச்சம். உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து ஏதாவது இப்போ வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிலபுலன்கள் ஏதாவது விற்று இப்போ அதில் கூட பணம் வரலாம். உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வருமானம் வருவதற்கு, அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். அரசாங்கத்தால் நன்மை ஏற்படும். சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2க்குடைய கிரகம் சந்திரன், அவர் 12ஆம் இடத்துல உச்சம். வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டு. இன்றைக்கி சாயங்காலம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போது விரயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ராசிக்குள் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் உடல் உபாதைகளும் ஏற்படலாம். உடல் நலம் குறைவு ஏற்படும். ஆனால் ராசி அதிபதி உச்சமாக இருக்கார் 4ஆம் இடத்துல. அதனால் அது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி உச்சமாக இருந்தால் உடம்பு சௌகரியமாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே மருந்தாக மாறும். ஆனால் நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கார். அதனால் வருமானம் வரும். மாலை நேரத்தில் சந்திர பகவான் 12ஆம் இடம் வருகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது செலவை சொல்லக்கூடிய இடம். ஆனால் அங்கே செவ்வாயோடு இணைகிறார். செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாயோடு சந்திரன் சேரும்போது அது நல்ல செலவுகளாக இருக்கலாம். அதாவது புண்ணிய காரியங்களுக்கான ஒரு தொகையை நீங்கள் கொடுப்பீங்க உங்களோட சேவிங்ஸ்லேருந்து. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும். மன மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். காரியங்கள் எல்லாமே ஜெயமாக நடக்கும். உங்களுடைய பிறவி ஜாதகம் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகமும் ஏற்படும். 8ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால திருமண யோகத்தையும் கொடுப்பார் அந்த சனி பகவான். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நாள். மிக சிறப்பான நாள். இன்றைக்கி
சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு சாயங்கால நேரத்தில் வராரு. விரையாதிபதி உச்சமாக இருக்கும்போது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் தனஸ்தானத்தில் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் பார்வையும் கிடைக்கிது. தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியும் உச்சமாக இருக்கார். அதனால் வருமானம் அதிகமாக தான் வரும். வருமானத்துக்கு குறைவே இல்லை. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பச் சூழல் அமைதியாக இருக்கும். குடும்பச் சூழல் நல்லா இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுக்கெல்லாம் இப்போ நேரம் பிரமாதமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டு அவர்கள் ஜெயிப்பாங்க. அரசு துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சபையில் மரியாதை கிடைக்கும். கௌரவ பதவிகள் பட்டங்கள் கொடுப்பாங்க. உங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கௌரவ பதவி கொடுத்து, இல்லைன்னா ஒரு பொன்னாடை பொருத்தி, இந்த மாதிரி நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புண்ணிய காரியங்களில் கலந்துக்குவீங்க. தெய்வ வழிபாடு சிறந்தது. இந்த நாளில் பைரவரை வழங்குங்க. மேலும் நன்மை நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். சந்திரன் உச்சமாக இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நன்மை தான். நன்மையான நாள். இன்றைக்கி 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். 10ல் ஒரு பாவியாதி இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு. செவ்வாய் 10ல் இருக்கார். செவ்வாய் 10ல் இருக்கார். 3 8 குடையவர் 10ல் இருக்கலாம். அது ஒரு நன்மையான விஷயம். உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே உச்சம். அதனால் நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்கும். திருமண யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன். அதனால் குடும்பம் அமையும், திருமணம் அமையும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியர் கூட இப்போ சேர்ந்துருவாங்க. சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று கூட கூடிய நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். யோகமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 4:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்தக்கூடிய கூடாது. மாலை நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் மாறிடுறார், இடம் மாறிடுறார். மாலை நேரத்துக்கு பிறகு தேய்பிறை அஷ்டமி வருது. அதனால் பைரவரை வழங்குவதால் கொஞ்சம் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கனால இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆனால் மாலை அஷ்டமி வருது. அஷ்டமிக்கு பைரவரை வணங்குவதால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். இந்த நாளில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் குறையும். இந்த நாள் இல்லை, எந்த நாளில் கெடுபலன் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய பவர் பைரவருக்கு உண்டு. பைரவரை வணங்குவது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் குரு இணைவு இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. முக்கியமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்று காலை நேரத்தில் இல்லை சாயங்காலம் வரைக்கும் செய்யலாம். சந்திரனும் குருவும் இணைவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். 2-5 கூடிய கிரகம். 2-5 கூடிய கிரகம் குரு 7ஆம் இடத்துல கூடவே சந்திரனோட மிகப்பெரிய யோகம். உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்களாலெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய நேரம் இது. 9 கூடையவர் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புண்ணிய காரியங்கள்லாம் கலந்துப்பீங்க. ஆனால் சாயங்காலத்துக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பமாகும் அதே நேரத்தில் தேய்பிறை அஷ்டமியும் நடக்குது, வரப்போகுது. அதனால் பைரவரை வணங்குவதால் கஷ்டங்கள் குறையும். நினைத்தது நடக்கும். வெற்றியான நாளாக மாற்ற முடியும். சாயங்கால நேரத்தில் பைரவரை வணங்குவது சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்கு அப்புறம் நேரம் பிரமாதமாக இருக்குது. தேய்பிறை அஷ்டமி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நேரம் பிரமாதமாக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்துட்ருக்கார். உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாது. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கூட குலதெய்வம் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. குலதெய்வத்தை வணங்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். தேய்பிறை அஷ்டமி, அதனால் பைரவரை வணங்குங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்குது. உங்களுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். உங்கள் பெயர் அடிபடும். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகம் நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பிரமாதமாக இருக்குது. 7க்கும் 10க்கும் அதிபதி உச்சம். 7க்கும் 10க்கும் அதிபதி உச்சம். அதனால் படிப்பு நல்லா வரும். கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ணுவீங்க. சக மாணவர்களோட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தான் முதன்மையாக திகழ்வீர்கள். உங்களுடைய ஆசிரியர்களிடம் பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரம் இது.
நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அதனால் தொழில் நல்லா நடக்கும். 7க்குடைய கிரகம் உச்சமாக இருக்கார். அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. உங்கள் ஜாதகப்படி இப்போ இருக்கக்கூடிய நேரம் நல்லா இருந்தால், அதாவது ஜாதகம் பலன் தசாபுத்திகள் நல்லா இருந்தால், இப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரகம் அதற்கு உறுதுணையாக இருக்கும். சிறப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமாக அமையும் இது. உங்களுக்கு வாழ்க்கையில் தடை தாமதங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி, பைரவரை வணங்குவது சிறப்பு. நாளைய தினம் மத்திய அஷ்டமி, முன்னோர்களை வணங்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க விட்டு போயிடுச்சுன்னா நாளைய தினம் அதை செய்தோம்னா தடைப்பட்ட காரியங்கள், பல பேருக்கு உத்தியோகம் கிடைக்கல, பல பேருக்கு திருமணம் நடக்கலை, பல பேருக்கு பல விஷயங்களில் பிரச்சனை, கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள், இதற்கெல்லாம் முன்னோர்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதற்கு நாளைய தினம் அவர்களுக்கு சிராதங்கள் பண்ணுவது விசேஷம். ஏதாவது கோயில் கரைகளில் இருக்கக்கூடிய ஐயர்களுக்கு வாழைக்காய் பச்சரிசி தானம் கொடுத்தால் தடை விலகும். இந்த நாளில் பைரவரை வணங்குவது மேலும் சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், இது ஒரு பலம். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அது ஒரு பலம். ஆனால் அவர் 6க்குடையவர். 6 அப்படிங்கிறது கடன் ருணஸ்தானம். கடன் பிரச்சனையை உண்டு பண்ணலாம், கடன் வாங்கும் எண்ணத்தை ஏற்படுத்தலாம். மாலை நேரத்தில் சந்திரன் 5ஆம் இடம் சென்று விடுகிறார். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இரண்டும் கலந்த நிலையாக தான் இருக்கும். நன்மை தீமை கலந்த நாளாக தான் இருக்கும். சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நேற்றைய ராசி பலன்லையும் இதே தான் நம்ம சொன்னோம். முந்தைய நாள் ராசி பலன்லையும் இதை தான் சொன்னோம். சந்திரன் 2.5 நாட்கள் அப்படியே ரிஷபத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. ஆனால் புதன் உச்சமாக இருக்கார், சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். இன்றைக்கி மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவது உங்களுக்கு நன்மையை கூட்டி கொடுக்கும். அதிக அளவில் நன்மை நடப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனையை தரக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு கிரகம் உச்சமாகிறதுனால அந்த பிரச்சனையை நம்ம அதிலேருந்து தாண்டி வருவதற்கு, அந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு பைரவரை வணங்குவதே சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு குருவும் சந்திரனும் எங்கு இணைந்தாலும் அது ஒரு யோகம், கஜகேசரி யோகம். ஆனால் இந்த நிகழ்வு 3ஆம் இடத்துல இருக்குது. 5க்குடைய கிரகம் உச்சம் பெற்றாலும் அது 3ஆம் இடம். சந்திர பகவான் மாலை நேரத்தில் 4:30 மணி அளவில் 4ஆம் இடம் சென்று அங்கே பலமாக அமருகிறார். கூட செவ்வாயோட சேர்றார். செவ்வாய் 2க்குடைய கிரகம், 2க்குடைய கிரகமும் 5க்குடைய கிரகமும் இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துது. நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அல்லது இருக்கும் பொருட்களால் ஏதாவது ஆதாயம் வரும். விவசாயத்தை தொழிலாக கொண்டவர்கள், விவசாய பொருட்களை விநியோகம் செய்பவர்கள், ஹோட்டல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், உணவு தொழில், கேட்ரிங், இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு டீ கடை வச்சுருக்கிறவர்களாக இருந்தால் கூட சரி, இன்றைக்கி அதிக லாபங்கள் கிடைக்கும். அவங்களுடைய சர்வீஸை மற்றவர்கள் பாராட்டுவாங்க. சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் இல்லையா அது, அதனால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் வலுவாக இருக்கார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது சிறந்த விஷயத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய நேரம். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். அது கொஞ்சம் சிக்கல் தான். அதனால் தேய்பிறை அஷ்டமி இன்றைக்கி சாயங்காலம். அதனால் பைரவரை வணங்குவது 8ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரனின் பவரை கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு வலு சேர்க்கும். இந்த நாளை நல்ல நாளாக மாற்றும். பைரவரை வணங்குவது சிறப்பு.